கிரிக்கெட்ல வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்புகள் தராங்களா? இல்லை வாய்ப்புகள் இல்லைன்னா நான் இங்கே உங்க முன்னாடி இந்த மாதிரி நடராஜனா வந்து சமீப காலமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நடராஜன் அவர்கள் வந்து சமீப காலமா விளையாடல இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஏன்னா என்னோட வேலையை என்னோட ப்ராசஸ் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேன். அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இல்லை சார், அதுலேயுமே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இதுக்குள்ளேயும் கிரிக்கெட்லேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு, பல்வேறு விளையாட்டுகள் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லை ரசிகர்கள் இடத்துல இருக்கு. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது. கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன். ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீரர்கள் எல்லாருமே உங்களை அரவணைத்து செல்றாங்களா சார்? கண்டிப்பாக எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நான் உங்கள் முன்னாடி ஒரு நடராஜனா வந்து நின்றுருக்கேன். லாஸ்ட்டாக ஹிந்தி சம்மந்தமாக ஒரு இல்லைங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல. நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம். ஆனால் அது வந்து வேற மாதிரி, அது மற்றபடி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேற மாதிரி போயிடுச்சு. அந்த டிஎன்பிஎல் பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு 4 வருஷம் தொடர்ந்து மேட்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சா? இன்னும் தேவைப்படுது? கண்டிப்பாங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஐபிஎல்க்கு அடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் 2020 நடக்குது. பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான். ஸோ இந்த டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான். ஏன் சொல்கிறேன், நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன். ஸோ அது வந்து இன்னும் நல்ல ரீச் இருக்குது. நிறைய பசங்க சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புற இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது இல்லை, இதில் வருஷம் நீங்கள் பார்த்தீங்களா ஆரம்பிச்சதுக்கு அப்போ எப்படி இருந்ததோ இப்போ வந்து கேம் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பிளேயர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது டிஎன்பிஎல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட்லேயே ஆகட்டும் எனி ஸ்போர்ட்ஸில் அது ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும். இடையில நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. நிறைய வாட்டி நான் ஒரு 3 சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப கான்சென்ட் பண்ணேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆடலனாலும் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். இந்தியா டூர் சைக்கிள் பட் என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைக்கிறப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும். சார், படங்களை நடிக்க வந்தால் வாய்ப்பு இல்லை சார்? சான்ஸே இல்லைங்க. எனக்கு மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியா பேசுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.